நெப்போலியன் சொல்கிறான், நம்பிக்குரிய மக்களே, ஒரு படையை நடத்தி வருகிறான், பல தேசங்களை வென்று வருகிறான். ஒரு சிறிய தேசம், சிறிய நிலப்பரப்பு, பல நாடுகளை போரிட்டு வென்ற அயர்வு, கலைப்பு, சற்று ஓய்வெடுக்கலாம் என்று நெப்போலியன் நினைக்கிறான். இந்த தேசத்தை, இந்த நிலப்பரப்பை வெல்வதற்கு தன் தளபதியே போதும் என்று கருதுகிறான். தளபதிக்கு கட்டளையிடுகிறான், யுத்தம் செய், போரிடு, வென்று வா என்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு களத்துக்கு சென்ற தளபதிக்கு குழப்பம் வந்து விட்டது. வீரர்களை எப்படி வெல்வது, எப்படி வியூகம் வைப்பது என்று தடுமாறி விட்டான். திரும்பி என்ன செய்கிறான்? எப்படியேனும் ஒரு முறை வீரர்களுக்கு தெரியாமல் ஓடி போய் நெப்போலியனை சந்தித்து விட்டு வந்து விடலாம், இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டுவிட்டு ஆலோசனை விட்டு வந்து விடலாம் என்று ஓடுகிறான். ஓடினால் என்ன நடக்கிறது? அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் நெப்போலியன். நெப்போலியனை எழுப்புவதற்கு அச்சம். மேசையிலே ஒரு காற்றிலே ஒரு காகிதம் பறக்கிறது. மேலே அதன் மேலே காகிதம் பறந்து விடாமல் ஒரு கணம் வைக்கப்பட்டிருக்கு. என்னன்னு எடுத்து படிக்கிறான். எப்படியேனும் இவனுக்கு ஒரு சிக்கல் வரும், அவன் ஆலோசனை கேட்டு ஓடி வருவான், நம்மை எழுப்ப சங்கடப்படுவான் என்று இந்த மாதிரி இடையூறுகள் வந்தால் இது போல கையாளவும் என்று எழுதி வைத்துட்டு உறங்குகிறான். நெப்போலியன் நமக்கு கற்பிப்பது என்ன தெரியுமா? இப்படி எந்த சூழ்நிலையில் எது வந்தாலும் எதிர்கொள்வதற்கு விழிப்புணர்வோடு இருங்கள் என்கிறான்.